ஃப்ரெண்ட்ஸ், நான் பேங்க் நிஃப்டியோட வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து 44,866ல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதாவது ஃபர்தரா கரெக்ஷன் ஆனுச்சுன்னா, எங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே ரெக்கவர் ஆனுச்சுன்னா, எங்க வந்து ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்குக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ 29த்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம். அதாவது மண்டேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 29த்தோட பிவட் பாயிண்ட் சிபிஆர். இது இது வந்து பார்த்தீங்கன்னா 25த்தோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சு தான் நம்ம மண்டேவோட பிவட் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,784லேருந்து 44,839 இருக்குது. இந்த சிபிஆரை நம்ம பார்க்கும்போது ஒரு நேரோ சிபிஆராக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து எங்கே க்ளோஸ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 44,866. அதாவது பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகாதது வரைக்கும் நம்ம புல்லிஷை எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். அதாவது 44,866லேருந்து புல்லிஷாக இருந்துச்சுன்னா R1 வரைக்குமே ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 45,194 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 45,194ஐயும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த டார்கெட்டாக எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45,521 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையுமே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த டார்கெட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45,904 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையுமே பிரேக் பண்ணி நல்லா புல்லிஷ் ஆனிச்சுன்னா 46,232 வரைக்குமே டேல புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பிவட் பாயிண்ட் காமிக்குது. ஒருவேளை வந்து பிவட் பாயிண்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா, அதாவது பிவட் பாயிண்ட் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு 44,866ல். ஒருவேளை இந்த பிவட் பாயிண்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எங்கே எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்டில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 839ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த வந்து பிவட் பாயிண்ட் 839ஐயும் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா 839லேருந்து 44,810 இந்த ரேஞ்சுக்குள்ளார இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை புல்லிஷாக இருந்துச்சுன்னா. இல்லை இதையுமே வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,484ல் தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையுமே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,100 கிட்ட தான் இருக்குது. இதையும் ஒரு வேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,774ல் தான் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,391ல் சப்போர்ட் காமிக்குது. இந்த மண்டேயோட சப்போர்ட் பாயிண்டாக அது ஒரே நல்ல பேரிஷாக இருந்துச்சுன்னா இது வரைக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இப்போ வீக்குக்கான பிவட் பாயிண்ட் பார்ப்போம். அதாவது 29லேருந்து ஃபெப்ருக்குள்ளார இருக்கிற பிவட் பாயிண்ட் சிபிஆர். நம்ம வந்து ஜான் 23லேருந்து ஜான் 25க்குள்ளார இருக்கிற அதாவது ஃப்ரைடே வரைக்கும் உள்ள ரேஞ்சு. நம்ம வந்து ஜான் 23லேருந்து ஜான் 25க்குள்ளார இருக்கிற ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சு தான் நெக்ஸ்ட் வீக்கோட பிவட் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45,079லேருந்து 45,505க்குள்ளார இருக்குது. இது வந்து லாஸ்ட் வீக் எங்கே க்ளோஸ் ஆனிச்சுன்னா 44,866ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் வந்து வீக்லிக்கு பார்க்கும்போது பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எப்போ வந்து இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம வீக்குக்கான புல்லிஷை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதாவது 45,500க்கு மேலே வந்து ரீச் ஆனிச்சுன்னா நம்ம 46,155 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த வீக்குக்கு. ஒருவேளை 46,155ஐயும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த டார்கெட்டாக வந்து 47,443 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 47,443யுமே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த டார்கெட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48,306 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னுமே நல்ல புல்லிஷாக இருந்துச்சுன்னா 49,594 வரைக்குமே இந்த வீக்குக்கு போகிறதா பிவட் பாயிண்ட் காமிக்குது. ஒரு நல்ல புல்லிஷாக இருந்துச்சுன்னா அது வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆனதுனால எப்போ வந்து இந்த பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் வந்து நம்ம இந்த வீக்குக்கு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை இந்த பிவட் பாயிண்ட்டையே இது பிரேக் பண்ணாமல் டச் பண்ணிவிட்டு அதாவது 45,300ல் வரைக்கும் போயிட்டு கீழே வந்துச்சுன்னா 45,300 ரீச் பண்ணிவிட்டு சடனாக கீழே வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,000 தான் சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,000
140 கிட்ட தான் இருக்குது. இதையும் ஒரு வேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41,852 தான் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,989 தான் இருக்குது. இது வந்து பிவட் பாயிண்ட் வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஃபிபனாச்சி பண்ணி பார்ப்போம். ஃபிபனாச்சியில் வந்து எங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துப்போம். ரெண்டுமே அதாவது நம்ம பிவட் பாயிண்ட் சிபிஆரை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். அதே மாதிரி பிவட் பாயிண்ட் வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது வந்து மேஜரான சப்போர்ட் பாயிண்டாக இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஜூன் 2022 இருக்கிற லோவுக்கும் ஜான் 2024 இருக்கிற ஹைக்கும் ஃபிபனாச்சி பண்ணி பார்க்கும்போது எங்கே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,724 இருக்குது. இதுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் நியர்பை அந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம புல்லிஷை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை புல்லிஷாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்தே அப்படியே ரெக்கவர் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டு எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது இந்த லோலேருந்து இதை பிரேக் பண்ணாமல் மேலே போணுச்சுன்னா 46,560 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 46,560 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி போணுச்சுன்னா 48,600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரீசன் ஹையை பிரேக் பண்ணும். ரீசன் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து 51,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது ஃபிபனாச்சி பண்ணி பார்க்கும்போது. ஒருவேளை மார்க்கெட் கரெக்ஷன் ஆனிச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 44,724 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டாக எங்கே இருக்குன்னா இந்த லோ, அதாவது இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. பார்த்தீங்கன்னா 50 டிஎம்ஐயும் இங்கே தான் இருக்குது. 44,070 கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெக்கவர் ஆகணும். அப்படி இல்லைன்னா 43,720 இந்த ரேஞ்சுக்குள்ளார இது ரெக்கவர் ஆகணும். ஒருவேளை புல்லிஷாக இருந்துச்சுன்னா 44,000லேருந்து 43,700க்குள்ளார இது டச் பண்ணிவிட்டு ரெக்கவர் ஆகணும். இல்லை இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதோட ட்ரெண்டை இது பிரேக் பண்ணிடும். அப்போது ஒரு நல்ல கரெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 42,350 வரைக்குமே இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டிச்சுன்னா இந்த இடத்துல 100 டிஎம்ஏ இருக்குது. இந்த 100 டிஎம்ஏல வந்து தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம ஃபிபனாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட சப்போர்ட் பாயிண்ட். இந்த ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம புல்லிஷை எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம பேரிஷுக்கான பாசிபிள் தான் அதிகமாக தெரியுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா RSI வந்து 47 கிட்ட இருக்குது. எப்போவுமே வந்து 60க்கு மேலே இருந்தால் தான் புல்லிஷ்னு சொல்லுவோம். இப்போ வந்து 47ல் இருக்கிறதுனால இன்னுமே வந்து இது ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்கிறதா காமிச்சிட்ருக்கு. எப்போ வந்து 40க்கு கீழே வரும்போதோ அப்போ வந்து இது கரெக்ஷனுக்கான சிக்னல் கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து இது கன்சல்டேஷனில் தான் இருக்குது. டே RSI பார்ப்போம். டே RSI என்ன சிக்னல் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32ல் இருக்குது. அதாவது 40க்கு கீழே வந்துடுச்சு. இப்போ வந்து இது கரெக்ஷனில் இருக்கிறதா தான் டே கேண்டில் காமிக்குது. இப்போ வந்து டே கேண்டிலில் 200 டிஎம்ஏல டச் பண்ணிட்டு ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சுனாவும் நம்ம வந்து பியரிஷுக்கு எதிர்பார்க்கலாம். கரெக்டாக இந்த லோவை வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அதாவது லாஸ்ட் வீக் வந்து லோவை வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனிச்சுன்னா நம்ம பீரிஷை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் இருக்கணும். ஒருவேளை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனிச்சுன்னா அடுத்த டார்கெட்டாக இது இந்த லோ வரைக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 42,300 வரைக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் வந்து இது வந்து 100 டிஎம்ஏ வந்து டச் பண்ணும். அதாவது 41,300 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.